மாங்கல்ய தாரணம். நமக்கு பண்ணும் பொழுது என்னது? மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராணி சுபல்யம் தந்துனா ஜெகத் ஜீவன ஹேத். இந்த ஜகத்தில் உள்ள எல்லாரும் உங்களுடைய குழந்தைகள். நீங்க எங்களுடைய குழந்தைகளா ஏத்துனுட்டு எங்களையும் எங்க வம்சத்தாரையும் எப்படி வைக்கணும்? எந்த ஒரு குறை இல்லாம ஆனந்தமா வைக்கணும்ட்டு சுவாமி கிட்ட நாம சங்கல்பம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கழுஞ்சூரில் இருக்கக்கூடிய கிராம மக்களும் ஊர் மக்களும் எந்த ஒரு குறை இல்லாம சிறப்பா இருக்கணும்னுட்டு ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியினுடைய அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் அப்புறம் ஆஞ்சநேய பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் நம்முடைய கிராம மக்கள் எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு, எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம், எங்கெல்லாம் ராமநாமம் அங்கெல்லாம் ஆஞ்சநேயம் அப்படின்ட்டு. ராமான்னா அந்த இடத்துல யாரு வருவார்? ராமர் வருவாரா? ஆஞ்சநேயர் வருவார். அதனாலதான் ஆஞ்சநேயர் பார்த்துட்டே இருப்பாராம். எப்ப தியாகராஜ சுவாமிகள் தம்புராவை கையில எடுப்பாருன்னு பார்த்துட்டு இருப்பாரா? ஏன் ஆஞ்சநேயர் தியாகராஜ சுவாமிகளை பார்த்துட்டு இருப்பாரா? ஏன்? ஏன்னா சதா சர்வகாலமும் தியாகராஜ சுவாமிகள் ராமகீர்த்தனம் மட்டும்தான் பாடுவாரா. அதனால எல்லாரும் ராமா ராமான பிரார்த்தனை பண்ணீங்கோ. அந்த மாதிரி ராமனுடைய பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் ராமர் மாதிரி கணவர் கிடைக்கணும், ஆண்களுக்கெல்லாம் சீதாம்மா மாதிரி மனைவி கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்ல மனைவியும் நல்ல கணவனும் கிடைச்சா போறோம். ஆமா, புரிந்துணர்வு கொண்ட கணவனும் புரிந்துணர்வு கொண்ட மனைவி இருந்தாவே வாழ்க்கையில எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். அதனாலதான் ஒரு சில வகையராக்கள் எல்லாம் தலையில நுகத்தடியை வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கு அந்த மாதிரி. நுகத்தடினா அந்த மாடு ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். பெருசா ஒண்ணு நீட்டா 2 மாடுகளை போட்டின்னு இருக்கு இல்லையா? அது இப்ப சின்னதாக இருக்கு. தலையில வச்சுட்டு ஒரு சந்துக்குள்ள அந்த திருமாங்கலத்தை விட்டு அடுத்த சந்துக்குள்ள எடுத்து மாங்கல்ய தாரணம் பண்ற வைப்போம். இன்னும் ஒரு சில வகையராக்கள்ல இருக்கு. வெக்கப்படாத அம்பி, போங்க.